வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. ஈரான் மீது இன்று இஸ்ரேல் அதிரடியாக ஆரம்பித்த தாக்குதலுடன் இன்றைய பார்வையையும் அதிரடியாக ஆரம்பிக்கலாம். இந்த பதிவு பதியப்பட்ட நேரத்தில் ஈரான் மீது இஸ்ரேல் கடுமையான தாக்குதல்களை நடத்தியதால் தெஹ்ரானில் பல குண்டுவெடிப்பு சத்தங்கள் கேட்டு வருகின்றன. தெஹ்ரானில் ராணுவ இலக்குகள் தாக்கப்பட்டதாக தெரிய வருகின்றது. ஈரானின் பதிலடி தாக்குதல் அச்சத்தால் இஸ்ரேல் தற்போது வான்பரப்பை மூடியிருக்கின்றது. அதாவது இந்த பதிவு பதியப்படும் நேரத்தில் ஈரான் மீது அமெரிக்கா முதலில் தாக்குதலை ஆரம்பிப்பதற்கு பதிலாக முதலில் அதனை இஸ்ரேல் தான் ஆரம்பிக்க வேண்டும், இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் தான் முதல் சுழியை போட வேண்டும் என அமெரிக்க தளபதிகள் இந்த வாரம் முடிவெடுத்த நிலையில் அந்த முடிவின் அடிப்படையில் இஸ்ரேல் முதலில் இந்த தாக்குதலை நடத்தியது. எனினும் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பின்னர் ஈரான் மீது அமெரிக்காவும் தாக்குதல்களை நடத்தியதாக பென்டகன் வட்டாரங்கள் தெரிகின்றன. இந்த தாக்குதல்களை அடுத்து ஈரானின் அதி உயர் ஆன்மீக தலைவரான அலி கைமேனி அவசரமாக இரகசிய இடத்திற்கு வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் ஈரானிய செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த பதிவு பதியப்படும் போது இருந்த நிலவரங்களின் அடிப்படையில் இஸ்ரேலிலும் அவசரகால நிலைமை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஈரான் தனது பதிலடியான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தக்கூடும் என்ற அச்சத்தில் இஸ்ரேலிய மருத்துவமனைகள் தற்போது பாதாள இடங்களில், அதாவது அண்டர் கிரவுண்டில் நடத்தப்பட்டு வருவதாகவும் மக்களின் நடமாட்டத்தை குறைக்குமாறு கோரப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேலிய செய்திகள் தெரிவிக்கின்றன. இதேவேளை தெஹ்ரானிலும் பதற்றங்கள் சூழ்ந்திருக்கின்றன. மக்கள் ஒரு போர் ஒன்று வெடித்து விட்டதோ என்ற அச்சத்தில் இருப்பதை காண முடிகின்றது. இந்த பதிவு பதியப்படும் நேரத்தில் இவைதான் இப்போதைக்கு இன்றைய பார்வை வழங்கிய நிலவரங்களாக இருக்கின்றது. ஆனால் இந்த பதிவை நீங்கள் காணும்போது உடனடி செய்திகளின் வாயிலாக பல புதிய விவரங்களை பெற்றிருப்பீர்கள் என்பதும் எதிர்பார்க்கத்தக்கது ஒரு விடயம். ஆகையால் இந்த போர் தொடர்ந்து நீடித்தால் உலக நிலவரங்கள் அதகலமாக போகின்றன என்பது இன்று காலையே தெரிந்தது. அடுத்து நாம் உலக நிலவரங்களிலிருந்து உள்ளூர் நிலவரங்களுக்கு போகலாம். உலக நிலவரங்களும் சரி, உள்ளூர் நிலவரங்களும் சரி, நியூட்டனின் 3ஆம் விதி போல தாக்கங்கள் மறுதாக்கங்களாகத்தான் இருக்கின்றன. அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் புலனாய்வுத்துறை தலைவரான சுரேசாலையால் திரட்டப்பட்ட அன்றைய துல்லியமான உளவு தகவல்களால் தான் தமிழர்களின் நடைமுறை அரசின் அரசியல் துறை பொறுப்பாளர் சுப தமிழ்ச்செல்வன் கொல்லப்பட்டதாக தமிழர்கள் மீதான போர் வெற்றி டமார செய்திகளை அடித்து இனவாத உசுப்பல்களை செய்யும் விமல் வீரவன்ச போன்றவர்கள் புதிய உசுப்பேற்றல் கருத்துக்களை வெளியிட்டாலும் செய்திகளை வெளியிட்டாலும் ஸ்ரீலங்கா புலனாய்வுத்துறையின் முன்னாள் தலையான சுரேஷ் ஆலைக்கு இன்று 3 மாத தடுப்பு காவல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தனது பதவிக்காலத்தில் எத்தனையோ தமிழ் பேசும் மக்களை உள்ளே தூக்கி போட்ட அதே சுரேஷ் ஆலை இப்போது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சதியில் தனக்கு இருந்த பங்கு குறித்த விசாரணைகளுக்காக 90 நாட்களுக்கு உள்ளேதான் இருக்க போகின்றார். இன்னும் 4 வார காலத்துக்கு பின்னர் வெறும் ஏப்ரல் 5ஆம் தேதி ஈஸ்டர் பண்டிகை வர உள்ளது. அந்த நாட்கள் நிச்சயமாகவே இலங்கையில் 2019 இதேபோன்ற ஒரு ஈஸ்டர் நாளில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு நாசகாரத்தின் இன்னொரு ஆண்டு நினைவை நினைவுபடுத்த போகின்றது. அந்த நினைவுபடுத்தும் காலத்தில் நிச்சயமாக இந்த தாக்குதலுக்கான சதியை திட்டமிட்டார் என்ற குற்றச்சாட்டுகளுக்கு இலக்கானதன் அடிப்படையில் சுரேஷ் சாலையும் ஏப்ரல் 5ஆம் தேதி பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் உள்ளேதான் இருக்க போகின்றார். ஆக மொத்தம் ஏற்கனவே கூறியது போல நியூட்டனின் 3ஆம் விதி போல எல்லா தாக்கங்களுக்கும் மறுதாக்கங்கள் இருப்பது. மத்திய கிழக்கு போர் நிலவரங்கள் முதல், இல்லையென்றால் பாக்கு நீரினின் இக்கரையில் ஸ்ரீலங்காவில் சுரேஷ் ஆலை உள்ளே தூக்கி போடப்பட்டது வரை, இதற்கு அப்பால் அக்கறையில் தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜய் மீது அவரது மனைவி சங்கீதா தாக்கல் செய்த மனமுறிவு வழக்கு வரை இந்த தாக்கம் சமன் மறுதாக்கங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அந்த வகையில் தமிழக நிலவரங்களை மிக கொண்டால் இலங்கை பூர்வீகத்தை கொண்ட சங்கீதா தனது திருமண பந்தத்தின் 1/4 நூற்றாண்டு கடந்த பின்னர் நீதிமன்றத்தில் தனது கணவரான விஜயிடமிருந்து மனமுறிவு கோரி ஒரு வழக்கை நேற்று தாக்கல் செய்தமை பேசுபொருளாகி இருக்கின்றது. இந்த மனமுறிவு கோரிக்கை வழக்கு கடந்த 24ஆம் தேதி இணைய வழியூடாக சங்கீதாவால் தாக்கல் செய்யப்பட்ட போதிலும் அதன் மீதான விசாரணை நேற்று நீதிபதி சந்திரசேகரன் முன்னிலையில் எடுக்கப்பட்ட போதுதான் இந்த விவரங்கள் ஊடகங்களுக்கு பகிரங்கப்பட்டன. அதன் பின்னர் தமிழக ஊடகங்களிலும் சரி,
சமூக வலைத்தளங்களிலும் சரி, ஏன் ஈழத்தமிழர்களின் சமூக வலைத்தளங்களிலும் இந்த செய்தி ஒரு பகிரங்கமான பரபரப்பான பேசு பொருளாக மாற்றப்பட்டுள்ளது. இந்த மனமுறிவு கோரிக்கை மனுவில் தனது கணவரான விஜய் திருமணத்தை மீறிய உறவில் ஒரு நடிகையுடன் இருந்தது தெரிய வந்தமை தனக்கு மிகுந்த வலியையும் மனவேதனையும் ஏற்படுத்தியதாகவும், இதனால் ஒரு கட்டத்தில் தான் மென்டல் குரூவலிட்டி எனப்படும் ஒரு மன தாக்கத்துக்கு சென்றதாகவும், இது திருமண நம்பிக்கையை மீறுவதற்கும் துரோகத்திற்கும் சமனான ஒரு நகர்வு என்றும் விஜய் மீது மனைவி சங்கீதா குற்றச்சாட்டை தொடுப்பதாக தெரிகின்றது. எனினும் இந்த விடயத்தில் பிள்ளைகளின் எதிர்காலம் கருதி கடந்த ஓரிரு வருடங்களாக இந்த விடயத்தில் ஒரு சமாதானம் செய்வதற்கு தான் சில நகர்வுகளை எடுத்த போதிலும் குறித்த நடிகையுடனான உறவை விஜய் கைவிடவில்லை என்பதால் வீட்டுக்குள்ளேயே தான் தனித்து விடப்பட்டதாகவும், இதற்கு மாறாக தனது கணவர் குறித்த நடிகையுடன் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்களின் போது எடுக்கப்பட்ட நிழல் படங்களை வெளியிட்டமை தனக்கும் தனது குழந்தைகளுக்கும் தலைகுனிவை ஏற்படுத்தியதாகவும், இந்த திருமணத்தை மீறிய உறவை பகிரங்கப்படுத்தியதாகவும், இது தனது அடிப்படை உரிமைகளை பறித்ததாகவும், நிதி தொடர்பான தனது சுதந்திரத்தை முடக்கியதாகவும், இதனால் இந்த திருமண உறவை உடனடியாக முடித்து வைக்க வேண்டும் எனவும் அவர் கோரியிருக்கின்றார். இந்த வழக்கு நடைபெறும் போது தனக்கு மாதாந்த ஜீவனாம்சமும், வழக்கு முடிவுக்கு வந்தால் அந்த வேளை முழு ஜீவனாம்சமும் வழங்க வேண்டும் எனவும் இந்த மனுவில் விஜயின் மனைவி தெரிவித்ததாக செய்திகள் வந்திருக்கின்றன. இது நிச்சயமாக ஒரு கவலைக்குரிய, ஆனால் அரசியல் பரப்பில் ஒரு முக்கியமான பேசு பொருளை உருவாக்கும் செய்தி என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. இந்த நடிகை யார் என்பது குறித்து சங்கீதா பெயரை குறிப்பிடவில்லை. ஏனென்றால் நடிகைக்கும் மாண்பு இருக்கின்றது, அதே போல தனது கணவருக்கும் மதிப்பு இருக்கின்றது. இதனால் தான் இப்போதைக்கு இந்த பெயரை வெளியிடவில்லை என்றாலும் தேவை ஏற்பட்டால் குறித்த நடிகையையும் இந்த வழக்கில் இரண்டாவது பிரதிவாதியாக இணைப்பதற்கு தயங்க மாட்டேன் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். சங்கீதா குறிப்பிடும் அந்த நடிகை யார் என்பது தமிழக மக்களுக்கோ அல்லது சமூக வலைத்தளத்தை பயன்படுத்துபவர்களுக்கோ பகிரங்கமாக தெரியும் ஒரு விடயம். இந்த நடிகை விஜயுடன் பிரபலமான வெற்றி படங்களில் நடித்த ஒரு நடிகை என்பது குறிப்பிடத்தக்கது. எனினும் மாண்பு கருதி அவரது பெயர் வெளியிடப்படாவிட்டாலும் அது பலருக்கும் தெரிந்த ஒரு பெயர்தான். இப்போது தமிழகத்தில் தேர்தல் காலமாக இருக்கின்றது. தேர்தல் திகதி அறிவிக்கப்படாவிட்டாலும் இன்னும் சில வாரங்களில் தேர்தல் நடைபெறப் போகின்றது. வேட்பு மனுவையும் விஜய் தாக்கல் செய்ய வேண்டும். விஜய் முதலமைச்சர் கனவில் இருக்கின்றார். இந்த முதலமைச்சர் கனவோடு அரசியல் குதித்த விஜய்க்கும் அவரது கட்சியான தமிழக வெற்றி கழகத்துக்கும் விஜயின் மனைவியே அவரிடமிருந்து மனமுறிவு கோரும் வழக்கு பெரும் சவாலை தோற்றுவிக்கின்றது. அந்த கட்சியின் தலைவர் தனது தனிப்பட்ட வாழ்வில் தனது மனைவியை பாதிப்புக்கு உள்ளாக்கினார் என்ற விடயம் கட்சிக்குரிய பெண்களின் வாக்கு வங்கியை நிச்சயமாக உரசும் என்கின்ற ஊகங்கள் எல்லாம் வெளியே வந்துள்ளன. பொதுவாகவே விஜயின் திரைத்துறை உலகத்தில் தன்னை அதிகம் வெளிப்படுத்தாமல் குடும்பத்தில் கவனம் செலுத்தி அவரது மனைவி சங்கீதா எடுத்த முடிவு நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களையும் விஜயின் ரசிகர்களையும் ஏதோ ஒரு வழியில் அதிர்ச்சி அடையத்தான் வைத்திருக்கின்றது. ஏற்கனவே குறிப்பிட்டது போல இலங்கையை பூர்வீகமாக கொண்ட சங்கீதா சொர்ணலிங்கம் விஜயின் நடிப்பில் வெளியான பூவே உனக்காக படத்தால் ஈர்க்கப்பட்டு அவரது தீவிர ரசிகராக மாறி அந்த தீவிர ரசிகத்தன்மையை ஒரு கட்டத்தில் இருவருக்கும் இடையிலான காதலாக பரிணமித்து அது திருமணமாக மலர்ந்திருந்தது. ஆனால் இந்த திருமணம் 1/4 நூற்றாண்டு கடந்த நிலையில் இப்போது மனமுறிவை எதிர்நோக்கியுள்ளது. தேர்தல் அறிவிக்கப்பட்டால் விஜய் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்யும் போது சட்டப்படி தனது வேட்புமனுவில் மனைவியின் பெயரை குறிப்பிட வேண்டும், அவரது விவரங்களையும் கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் இந்த மனமுறிவு வழக்கு வந்துள்ளமை பெரும் சவாலாகத்தான் தெரிகிறது. ஆனால் எவ்வாறு இந்த வழக்கை விஜயும் தமிழக வெற்றி கழகமும் எதிர்நோக்கப் போகின்றது அல்லது கையாளப் போகின்றது என்பது ஒரு முக்கியமான வினாவாகத்தான் இருக்கின்றது.